நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. இந்த உலகத்தில் ஏன் இவ்வளோ துன்பம் இருக்கு, ஏன் இவ்வளோ பெயின் இருக்கு, ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, ஏன் மனிதர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு நம்ம யோசிக்கும் போது அதற்கு காரணம் இருக்கிற ப்ராப்ளம்ஸோ நிறைய விஷயங்களோ கிடையாது. அது மட்டுமல்ல, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நிறைய மனிதர்களால் கூட. அப்படி வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் பலசாலிங்க, கொஞ்சம் கொடுக்க முடிஞ்சவங்க, அதுக்கு உதவுனாங்க, அதை பற்றி அக்கறை காமிச்சா, அதுக்காக வாழ்ந்தாலே அந்த துன்பங்களை தொலைச்சிடலாம், அதாவது எடுத்துடலாம் அந்த உலகத்துலேருந்து. அப்படி ஒரு அற்புதமான ஒரு வேலையை அகரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோடைய ஃபவுண்டர் சூர்யாவோட விளையாட்டு இருக்கோம். லெட்ஸ் கிவ் a big hand to this young man. சூர்யா, அகரம் ஃபவுண்டேஷனுக்காக ஒரு சென்டர் தேவைப்படுது அவங்களுக்கு, டு ஹேவ் தேர் ஒர்க் ஷாப்ஸ், அவங்களோட இன்ட்ராக்ஷனுக்காக ரொம்ப நல்ல வேலைக்காக தேவைப்படுது. அதுக்காக ஆடிட்டு இருக்காரு. 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுடைய ஆர்கனைசேஷனை பார்க்கும்போது. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். 10th question 3,20,000 ஃப்ரீ ஹிட். 11th question 6,40,000. ரெடியா சார்? அகரம் பேட்சும் குத்தியாச்சு. ஆமாம், அகரம்காக விளையாடிட்டு இருக்கோம். ஆமாம், we have done this before. கார்த்தி ஒரு வாட்டி நான் மாட்ட விட்டுருக்கான். ஸோ கேன் ஐ டூ த சேம் திங்? என்னங்க அது? ஸ்வாப் பண்ணலாமா? யூ கம் அண்ட் ப்ளே ஃபார் அகரம். நான் கேள்வி கேட்குறேன். ஃப்ரீ ஹிட்டு. ஸோ ஃப்ரீ ஹிட் இது, மணி என்ன இல்லை. அது சரி, will you let me do that? நம்புறீங்களா? அவ்வளோ என்ன சார்? நான் லைஃப் லைன் யூஸ் பண்ணிட்டேன்னா அப்படியே ஒரு ட்ரெயின் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜீனியஸ் கூட பக்கத்தில் உட்காந்து அப்படி இல்லை. இது பண்ணலாமா? பண்ணலாமா? அடே, பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் உட்கார்ந்தது இல்லைல்ல? உட்கார்ந்ததே இல்லை. அப்ப வாங்க, ஜம்ப். ஆல் தி பெஸ்ட். எப்படி இருக்கு? நைஸ். பாவம் கண்டஸ்டன்ட்ஸ். அப்பா இது இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. 10வது கேள்வி 3,20,000 ஜெயிச்சிருக்கேன். மணி என்ன இல்ல? மணி 2 லைஃப்ல இருக்கு. நான் லைஃப்ல என்ன தொட்றாதீங்க. ஆல்ரெடி ஆல் செட். கை காட்டுங்க. உள்ள வேர்த்திருக்கா? இல்ல, இன்னும் இல்ல. போயிடலாமா? கேட்டலாமா? நான் இதை எதிர்பார்த்தேன். ரெடியா? இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் பழகுன சேரு, யாரும் காப்பாற்ற முடியாத என்ன? ஆடியன்ஸ் போல இருக்க. நோ, யாரும் எடுக்கிறது இல்ல. ஓட்டிங் பேட எடுக்கிறது இல்ல, கையில தொடறதே இல்ல. ரெடியா? கேளுங்க சார். ரெடி சார். இவ்வளவு தூரம் நான் 10 கொஸ்டின் விளையாடி இருக்கேன். அது சரி. 10th question 3,20,000 ஜெயிச்சிருக்கோம். ஓகே. உறுதி பணம். ஃப்ரீ ஹிட்னு சொல்லியிருக்கீங்க. ஃப்ரீ ஹிட்டை ஜெயிச்சு கொடுக்குறீங்க அகரத்துக்காக, வித்தவுட் லைஃப் லைன்ஸ். வீட்டில் இருந்து செக் அனுப்பலாமா ஒருவேளை? அது அப்புறம் எக்ஸ்ட்ரா கூட அனுப்பலாம் நீங்க. அது சரி. இதை தாண்டிட்டு காசு எல்லாம் இல்லை, மானம் போயிடுமேன்னு பயப்படுறேன். அவ்வளோதான். அதாவது எனக்கு யூஸ்வலி எனக்கு எதுவுமே தெரியாது, நடிக்க தெரியாது. எல்லாரும் அலிகேஷன் போட்டிருக்காங்க. நடிக்க தெரியாதாமாப்பா. எனக்கு இது எனக்கு ஒரு குற்றச்சாட்டால தான் நான் யாரோ நடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க நம்புறீங்கன்னா ஓகேன்னு நடிக்க வந்துட்டேன். ஸோ அந்த ஹாட் சீட்ல நிம்மதியாக இருந்தது. இப்படி உட்காரலாம், நம்ம பதில் கொடுக்க வேண்டியதில்லை, காசு கொடுக்குற வேலை தானே. அப்படியே நம்புறோம் சார். நீங்க ஜெயிக்கிறீங்க, நாங்க நம்புறோம். ஜெயிக்கிறீங்க இல்ல? ரெடி ரெடி ரெடி. ரொம்ப கை தட்டு டென்ஷன் பண்ணாதீங்கப்பா. ஓகே, ரெடி. லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. So 11th question 6,40,000 ரூபாய்க்கான கேள்வி ப்ளீஸ். டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் அவரது துவக்க காலத்தில் இவர்களில் எந்த இயக்குனரிடம் உதவியாளராக பணியாற்றினார்?
Which of these film directors has Mr. Bharati Raja served as an assistant to during the early days of his career? Option A, Ramu Karyat. Option B, Mr. K. Vishwanath. Option C, C.V. Sridhar. And option D, Puttanna Kanagal. அப்பா தப்பிச்சேன். Sure-ஆ? Very sure. Okay. Very sure. Option D. புட்டண்ண கனகால். இது எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு தமிழ்நாட்டுக்கு வர வரைக்கும் தெரியாது. பாரதி ராஜா சாரோட அந்த சிறகுகள் முடிவதில்லை அப்படின்ற ஒரு படத்துக்கு போயிருந்தேன். அவரோட ஆஃபீஸுக்கு போனால் அவருடைய டேபிளில் ஓரத்தில் எவ்வளோன்ற ஒரு சின்ன ஃபோட்டோகிராஃப் இருந்தது. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். அது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான டைரக்டர் புட்டண்ண கண்களோட ஃபோட்டோகிராஃப். ஏன்னா புட்டண்ண கண்கள் அப்போல்லாம் நல்ல வேலை எனக்கு வரல, நான் லைஃப் லைன் போயிருப்பேன். அவர் வந்து கன்னட சினிமாவில் வந்து ரொம்ப வேறு இடத்துக்கு கொண்டு போன ஒரு அம்பரீஷ், விஷ்ணுவர்தன், இங்கே இருக்கிற பாலச்சந்தர் மாதிரி, பாரதி ராஜா மாதிரி அப்பேற்பட்ட நடிகர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவர். ரொம்ப வித்தியாசமாக சிந்திச்சு படங்கள் எடுத்தவர் அவர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம்ஸ் எடுப்பார் அவர். அவர் கன்னட சினிமாவில் அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. இங்கே வந்து அவர் ஒரு கார் கிளீனராக எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆனார். நான் இவரை கேட்டேன், ஏன் அவருடைய ஃபோட்டோகிராஃபர்னா, சார் என்னுடைய குரு அவர், அவர்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். தட்ஸ் ஹவ் ஐ நோ புட்டண்ண கனகல். தப்சா செல்லம் டி ஷோர் ஸ்லோ டீடைல்ஸ் சொல்லும்போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை ஷோர் ஷோர் இருக்காதுல்ல. ஜீனியஸ் ப்ளீஸ் ஃபிக்ஸ் ஆப்ஷன் டி. 6,40,000 ரூபாய். முடியாது. ஒரு இல்ல ஒரு கேள்வி. ஒன் மோர் சான்ஸ் கிடையாது. நல்லா போயிட்டு இருக்கு. வாங்க லைஃப் லைன்ல வாங்க 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 வாங்க. ஐயப்பா. Please sit down on your chair, please. சூர்யா அவர்களே, 2 லைஃப் லைன் இருக்கு. தோனியா மாதிரி 6,40,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. மாடுலேஷனே மாதிரி. அடுத்த கேள்வி 12வது கேள்வி நீங்க ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 12,50,000 ரூபாய். ஒருவேளை நீங்க தவறான பதில் கொடுத்தீங்கன்னா 3,20,000 ரூபாய். ஸோ பி கேர்ஃபுல், நல்லா விளையாடுங்க. லைஃப் லைன்ஸ் இருக்கு, பொறுப்போட விளையாடணும். 11வது கேள்வி 6,40,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காரு. இங்க ஒருத்தர் உட்கார்ந்து விளையாடினதாவே அது வேற யாரும் கணக்குல வச்சுக்காம. உண்மையாகவே நான் ஒத்துக்கிறேன், ஹாட் சீட் கொஞ்சம் ஹாட் தான். $12,50,000 கேள்வி போறதுக்கு முன்னாடி அந்த சீட்ல உட்காந்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் கம்மி ஆகல. லெட்ஸ் ஹேவ் a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வரலாம் ஒரு கோடி. வண்டர்ஃபுல் டைம் வித் சூர்யா, அப்படிதான் சொல்ல முடியும் அத்தை. சரியோட இன்னொரு ஃபன்னான விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப டென்ஷனாக இருந்தது எனக்கு. ப்ளீஸ் என்டர்டெயின் மீ ஆல்சோ. எனக்கு என்னை விட வந்து அப்படியே கொத்து கொத்தா கதையாக வந்து வாலண்டியர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் திசை திரும்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா. எங்கே இருக்காங்க? யாரு? கணேஷ் எங்க இருக்கீங்க? கணேஷ் ஓகே ஓகே. நிறைய காமெடிஸ் சொன்னாங்க. ஆஃபீஸில் நடக்கிற காமெடிஸ் எல்லாமே இட் வில் கேரி ஓவர் டு த ஹோம் ஆல்சோ. ஓகே. ஸோ ஆஃபீஸில் வந்து லைக் இந்த செலெக்ஷன் ஹவுஸ் விசிட்லாம் போயிட்டு வந்தோடனே வில் கெட் த ஸ்கோர்ஸ் அண்ட் அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அங்கே ஆஃபீஸில் வந்து தே வில் பி செலக்டிங் லைக் இந்த ஸ்டூடெண்ட் வில் பி ஃபிட் இன் டு விச் பர்டிகுலர் குரூப், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் மெடிக்கல், வாட் எவர் இட் இஸ். ஸோ அங்கே ஆஃபீஸில் என்ன நடக்கும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, வந்தோடனே they will have a different aspiration. They will say like illa எனக்கு B தான் வேணும், but they will have not up to that score. So we will say like okay, உனக்கு arts and science தான், இந்த மார்க்குக்கு you will not be able to survive in B or this mark is not eligible for B. So the same case is carried over to the home. வீட்டுக்கு போன உடனே ஆக்சுவலி ஒரு வாலண்டியர் வீட்டில் நடந்தது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கிட்ட எனக்கு நீ தோசை போட்டு கொடு, இல்லை நீ எடுக்கிற மார்க் உனக்கு இட்லி மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த பொன்மொழிகளை சொன்னது யாருங்க? இங்க இருக்க ஹரிணி தான். வணக்கம். வணக்கம். அவங்க பக்கத்துல இருக்கிறது அவரோட ஹஸ்பண்ட், அந்த தோசை கேட்டவர். உங்களுக்கு தான் கிடைச்சதாங்க. நல்ல விஷயம். இது வந்து கோர் டீம் சொல்லலாம் சார். மொத்த ஷோ நடந்துட்டு இருக்குன்னா வந்து அதை மொத்தமாக ஹேண்டில் பண்ணுற கோர் டீம் நம்ம கூட இப்போ இருக்காங்க. ஜெயஸ்ரீ பற்றி சொல்லி ஆகணும்.
Yeah, மனதில் பற்றி I've heard about that lady a lot. ஜெயஸ்ரீ சொல்ல எப்படி வந்து அடுத்தவங்க எல்லாத்தோடதும் சொந்தம் அகரம் வந்து யார் யார் வராங்களோ பொறுப்படுத்துக்கிறாங்களோ வந்து இட்ஸ் நாட் நோ ஒருத்தங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆன விஷயமே கிடையாதுங்கிறதுக்கு வந்து ஜெயஸ்ரீ பிரமாதமான உதாரணம். இதே மாதிரி தான் வந்து சேர்ந்தாங்க அகரத்துக்கு. இப்போ அகரத்தை மொத்தமாக எடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அவங்களோட பங்களிப்பு வந்து அபாரமானது, பிரமாதமானதுன்னு சொல்லலாம். வி ஆர் ரியலி பிளஸ்ட்னு சொல்லலாம். அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. எவ்ரிபடி இஸ் டூயிங் சிமிலர் ஒர்க். Thank you, Jayashree, wherever you are. யாரும் ஒருத்தவங்களுக்கு குறைஞ்சவங்களே கிடையாது. பட் ஜெயஸ்ரீ வந்து படிப்படியாக வந்துருக்கும் போது நான் ஜெயஸ்ரீ பேர் நான் தனியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. Nice to know these wonderful, beautiful people around you. Thank you, soldiers. Thank you very much. 6,40,000 rupees. It's already there. Thank you for the 11th question. Thank you for 6,40,000. 12வது கேள்வி 12,50,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. தமிழ்நாட்டில் உள்ள எந்த நகரின் பெயர் அமெரிக்காவின் மாசச்சூசெட்ஸ் மாநிலத்தில் உள்ள ஒரு நகரின் பெயரை கொண்டுள்ளது? Which of these cities in Tamil Nadu shares its name with a city in Massachusetts in USA? And the options are A. Tiruchi, B. Erode, C. Salem, D. Velur. ஒரு ஞாபகம் இருக்குது. ஸ்கூலில் படித்தேன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக எதர்ச்சியாக பார்த்த ஒரு விஷயம் அது. மேப்பில் பார்த்த ஒரு விஷயம் அது. சில இடத்துல வந்து ஃப்ரான்ஸ் எங்கே இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் தேடும் போது வந்து ஜென்ரலாக ஒரு மேப் அப்படியே பறந்து பார்க்கும்போது வந்து யூஎஸில் வந்து டப்புன்னு ஒரு பேர் கண்ணில் பட்டுது. இது எப்படா இப்படி ஒரு பேரா அப்படிங்கிற மாதிரி யூஎஸில் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது. ஐ ஹோப் இட்ஸ் ரைட். கண்டிப்பாக வேலூரில், கண்டிப்பாக திருச்சி இல்லை, ஈரோடு போய் நோக்கியும் இல்லை. I've seen Salem on US maps. மேப்பில் டெரிட்டரிஸ் பற்றி பார்த்துட்டு போகும்போது சேலம் அந்த பேர் நான் படித்த ஞாபகம் இருக்குது. அது கண்டிப்பாக யூஎஸ்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா இட்ஸ் கனெக்டட், யூஎஸ்னு கனெக்ட் ஆகி சேலம் பேரும் இருக்குது, யூஎஸ் பேரும் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐல் கோ ஃபார் சேலம். சி சேலம். சி ஆப்ஷன் சி சேலம். மை மெமரி இஸ் ரைட். திருச்சி இல்லை சார். பட் சேலம் எனக்கு நான் டப்புன்னு ஞாபகம் இருக்கு. நான் பேர் வந்து அது இருந்தனாலே வந்து அது ஞாபகம் இருக்குது. சேலம்னு ஒரு நேம் வந்து எனக்கு மனசில் இன்னும் ஞாபகம். Should I lock it? Please lock. Please lock. C. C. சேலம். இது வந்து சார் அந்த ட்ராமாலாம் பண்ணாதீங்க. இல்லை எனக்கும் வேண்டாம். Are you really sure? எனக்கு தெரியாதுங்க. அவர் வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் நம்பிக்கையோட தான் நான் லாக் பண்ணியிருக்கேன். இங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஊர். அது நார்த் அமெரிக்காவா சவுத் அமெரிக்கா அதெல்லாம் தெரியல. பட் ஐ எம் ஷுர். இல்லை இங்க இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஊர் நம்ம ஊர் பேரே இன்னொரு இடத்துல யூஎஸ்ல இருக்கு. ஆனா அது சேலமான்னு அந்த டவுட். இங்க இருக்கிற ஒரு ஊரு யுஎஸ் நம்ம ரெண்டு இடத்துல இருக்கு அதே பேர்ல. ஒன்னு ஒரேகான்ல, இன்னொன்னு மாசச்சூசெட்ஸ். சேலம் இஸ் தி ரைட் ஆன்சர். எஸ் 12,50,000. ஜீனியஸ். உங்களுக்கு வந்து முதல் காதல் மாதிரி சூர்யாவை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவரை எதிரில் உட்கார வச்சு என்னோட இப்படி விளையாடக்கூடாது சார். இதெல்லாம் நியாயம் கிடையாது. அறிவு கணக்கு எட்டாத ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு எங்கேயோ கனெக்ட் பண்ண முடியுது என்னால. நாட் ஃபேர். பட் anyhow 12,50,000 rupees is already yours. அகரம் ஃபவுண்டேஷனுக்காக ஒரு சென்டர் தேவைப்படுது அவங்களுக்கு டு ஹேவ் தேர் ஒர்க் ஷாப்ஸ். அவங்களோட இன்ட்ராக்ஷனுக்காக என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அதில் ட்ரைனிங் சென்டரில்?
ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 ஏக்கர் பார்க்குறோம் சார். எங்ககிட்ட இருக்கிற காப்பஸ் ஃபண்டில் எங்கே 1 ஏக்கர் வாங்க முடியுதோ வி வாண்டட் க்ளோஸ் டு சிட்டி. ஏன்னா அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி வந்துட்டு போகிறதுக்காக ஒரு பேட்ச்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. தே மைட் ஹேவ் டு ஸ்டே ஃபார் அ வீக்கெண்ட், சாட்டர்டே சண்டே அங்கே தங்கி படிச்சுட்டு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு போகிற அந்த டியூரேஷன் தான். மார்க்கை விட வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க போகிற ரொம்ப முக்கியமான இடம். நிறைய யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, காலேஜஸ் அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. பட் அங்கேயும் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும், ஸ்பெஷல் கோர்ஸஸ் தான் நடக்கும். அப்போ ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வாங்க முடியாமல் போகும். அகரம்க்குன்னு ஒரு இடம் இருந்ததுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 600+ ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் எங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்க போகிற இடம் அது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அப்படி ஒரு அழகான இடம் கட்டுறதுக்கான எல்லா பலமும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ ஒரு பிரேக்குக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வரலாம் ஒரு கோடி. வண்டர்ஃபுல் டைம் வித் சூர்யா. 12,50,000 ரூபாய் வச்சிருக்கீங்க. 13வது கேள்வி for 25 lakhs. Wishing you all the best. அகரம் டீம் நல்ல cheer up பண்ணுங்க. Give them a big hand. 13th question for 25 lakhs. சூர்யா உங்களுக்காக இதோ. பின்வரும் பிரமுகர்களில் பாரதியார் கல்கத்தாவுக்கு சென்ற போது நமது சமுதாயத்தில் உள்ள பெண்களின் மேல் அவருக்கு இருந்த கருத்தை மாற்றியவராக கருதப்படுபவர் யார்? Which of these personalities is believed to have influenced Bharadiyar's outlook towards women in our society during his visit to Calcutta? And the options are A. Annie Besant, B. Sister Nivedita, C. Mother Teresa, D. Sarojini Naidu. So I remember a story. Okay. But not able to connect the names. What is that story? பாரதியார் அவர்கள் கல்கட்டா எதுக்காக போனாங்க அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வரல. பட் போயிருக்கும் போது வந்து 4 பேரில் ஒருத்தர் வந்து உங்கள் மனைவி கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை அவங்களை கூட்டிட்டு அவங்க வீட்லேயே இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க, நான் வெளியில் கூட்டிட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து உங்கள் வீட்டு பொண்ணுக்கே நீங்கள் வந்து சுதந்திரம் கொடுக்கல, ஒரு ஃப்ரீடம் கொடுக்கல, இந்த மண்ணுக்கு என்ன வாங்கி கொடுக்க போகிறீங்கிற மாதிரி ஷி ரேஸ் சம்திங். அண்ட் அதுதான் வந்து பாரதியார் அவர்களை இந்த புதுமை பெண் பற்றிலாம் பேச வச்சது, பாட வச்சது, நிறைய புது புது கருத்துக்களை வந்து அதுக்கப்புறமா சொல்ல ஆரம்பித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. Interesting. I have come across this story. யாருன்னு தெரியும்? யாருன்னு தெரியல. Annie Besant, Sister Nivedita, Mother Teresa, Sarojini Naidu. 4 பேருமே இந்த கேள்வியை கேட்டிருக்கலான்னு தான் தோணுது. அந்த மாதிரியான பிரமுகர்கள் இவருங்க. யூஸ்வலாக டைம் லைன் வச்சு பார்ப்போம் சார், எந்த டைமில் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மேபி அன்னை தெரசா அவர்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். மேபி சரோஜினி நாயுடு அவர்கள், அனி பெசன்ட், சிஸ்டர் நிவேதா. அனி பெசன்ட் மோர் சென்னை பேஸ்டுன்னு தோணுது. கல்கட்டாவில் எவ்வளோ நாள் இருந்தாங்க, கல்கட்டாவில் I'm not able to connect, put her there. I stay in Besant Nagar. Annie Besant வந்து I don't think I can go wrong with that. ஸோ அன்னை தெரசா அவர்கள், ஆனி பெசன்ட் அவர்கள் கல்கட்டா சம்மந்தமாக பார்க்க முடியல என்னால். ஸோ நிச்சயமாக தியோசாபிக்கல் சொசைட்டி, ஆனி பெசன்ட், ஐ எம் நாட் ஏபிள் டு கல்கட்டாவில் வச்சுனால அதை கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அன்னை தெரசா அண்ட் ஆனி பெசன்ட் அவர்களாக இருக்க முடியாது. ஜீனியஸை நம்பி 50-50 போகலாமே சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு தான். 50-50 ஏதாவது போச்சுன்னா வந்து then I'll be again stuck. I don't want to
லைஃப் லைன் வேஸ்ட் பண்ண விரும்பல சார். நான் ஆடியன்ஸ் போல் போயிடலான்னு பார்க்குறேன். I'll go for audience poll. Audience poll. So genius வேணா audience. Genius வேண்டாம் audience. Well genius பாருங்க நான் தான் கரெக்ட். இல்ல எல்லா மரியாதையும் இருக்கு. கும்பறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கேள்விக்கு மட்டும் audience யூஸ் பண்ணலாம்னு தோணுது. Well genius Surya wants to get into an audience poll and the lifeline is audience. Audience. The options are A. Annie Besant, B. Sister Nivedita, C. Mother Teresa, and D. Sarojini Naidu. And your time starts now. என்னோட டவுட் வந்து B or D தான். ஸோ ஷியோராக இருந்தால் ஆன்சர் பண்ணுங்க. இட் வில் ரியலி ஹெல்ப். Audience poll is B, 48%. Majority A, 26%. ஓ ஏன்பா? நீங்க பெசன்ட் நகர் பத்தி சொன்னா கூட C, 14% and D, 12%. சிஸ்டர் நிவேதா நான் நினச்சி பார்க்கல. இப்போவும் எனக்கு பேர் வந்து ஞாபகம் வரல. சிஸ்டர் நிவேதாக்கு ஆடியன்ஸ் போல் ஓட்டு வந்திருக்கு. ஆப்ஷன் பி அண்ட் நாட் டி. நான் நினச்ச டி சரோஜினி நாயுடு அவர்கள் இல்லை. சிஸ்டர் நிவேதா அப்படின்னு என்னோட அகரமில் இருக்கிற எங்கள் மொத்த டீமும் சொல்கிறாங்க. ஸோ for 25 lakhs, sir, I'll go for B. I lock it. Yes. 48% B எனக்கு பாசிட்டிவாக தோணுது. Genius lock option B, Sister Nivedita. ஆயிரத்தி 1907 நடந்த விஷயம் இது. பாரதியார் சந்திச்ச பெண்மணி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க வெளிநாட்டில் இருந்து. வெளிநாட்டில் இருந்து அதில் 2 பேர் இருக்காங்க. இதில் ஆக்சுவலி 3 பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. ஆனி பெசன்ட், மதர் தெரேசா அண்ட் ஆஃப் கோர்ஸ் சிஸ்டர் நிவேதிதா. B, சிஸ்டர் நிவேதிதா. அதை நீங்க லாக் பண்ணிருக்கீங்க. பட் மிச்சம் 2 பேரும் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணிட்டீங்க. பாரதியாரை சந்திச்சது, அவரோட பேசினது 1907ல. சுவாமி விவேகானந்தாவின் சிஷ்யை சிஸ்டர் நிவேதிதா. தேங்க்யூ. Thank you. Thank you. 25 lakhs. So இங்க ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை பார்த்தேன். இந்த ஒரு பணம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம். அது உங்களுக்கு போகுது. உங்களுடைய எமோஷனல் மூமெண்ட்ஸை பார்க்கும்போது அண்ட் சூர்யா உங்களோட இருக்கிற அந்த இன்டராக்ஷன்ஸ் இருக்கட்டும் பார்க்கும்போது, சூர்யாவோட இன்டராக்ஷன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொகுத்து இருக்கு. லாஸ்ட் சீசனோட நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Love to see, sir. Golden moment, sir. Video please. யாதும் ஊரே யாவரும் கேளு, எதுவும் என்னுடைய ஊர், எல்லோரும் என் உறவுகள். வீட்டில் இருந்தேன், அப்பாவோட பையனாக இருந்தேன். ஒரு இடம் கொடுத்தீங்க, சினிமாவில் நடிகனா இருக்கிறக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. சூர்யாவான நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. தமிழ்நாடு பூரா நான் எதிர்பார்க்காத, என்ன சொல்கிறதுனே தெரியல, இதுக்கெல்லாம் கனவுல கூட காண முடியாது அந்த மாதிரியான ஒரு இடத்த நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேரை சந்திக்கணும்னு நினச்சி வந்தேன். அது இங்கே நடந்தது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நிறைய உறவுகளை சம்பாரிச்சுக்கன்னு நான் சொல்லுவேன். நான் இன்னும் 1 லட்சத்தை கண்ணில் பார்த்ததே இல்லை. உண்மையா சார்? மனம் போல மாங்கல்யம் நடக்கட்டும். இந்த மாதிரி குழந்தைகளை கிடைக்காது. இதை விட ஒரு நல்ல அப்பா, நல்ல கணவர் எப்படி கிடைக்க முடியும்? உங்களுக்கு முதல் என்னோட மரியாதை கலந்த வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படியே ஓப்பனாக பேசுகிறேன்.
உங்களை விட வேற யாருமே வாழ்க்கையை ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணதில்லை. சூர்யா மாமான்னு சொல்ல தெரியாது. அதுக்கு மாமா மாமான்னு ஒரு கையை மட்டும் காட்டி காமிச்சு அதுக்கு முத்தம் கொடுக்கும். மாமா வரியா வரியான்னு கேட்கும். அப்பா அம்மா கிட்டே ஒழுங்கா பேசாத பொண்ணு எதுக்காக ஃபோட்டோ பார்த்து அடையாளம் தெரிஞ்சுக்கணும், கூப்பிடணும்? அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாக அவங்க விட்டுட்டு போன 12,50,000 ரூபாய் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது உங்களுக்கான இன்னொரு ஆத்மா வந்து எங்கள் வழியே இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அது நல்ல ஆத்மா, புண்ணிய ஆத்மா. எங்கள் வயிற்றில் வந்து பிறந்ததுக்காக நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதனால் இது வந்து நான் வளர்த்த நான் பெருமைப்பட முடியாது. அந்த ஆத்மாவுக்கு சில தகுதிகள் இருக்குது. அந்த தகுதியெல்லாம் அந்த பெருமைப்பட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் அதுக்கு இணையாகவே மனசார எல்லாரும் வாழ்த்துறாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அவ்வளோ நல்லவெல்லாம் நான் நினைக்கல. மாற்றம் ஒன்றே. இதுவே நான் சொல்ல போற கடைசி வாட்டியா கூட இருக்கலாம்ல. என் திருப்திக்காக முழுசா சந்தோஷமா மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் சூர்யா, இது நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. வெரி 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 டச்சிங் மொமெண்ட்ஸ். அந்த வினாடிகளை நான் இந்த அரங்கத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் ஐ ஜஸ்ட் காண்ட் ஸ்டாப் இட். பிகாஸ் அதோடைய மொமெண்ட்ஸ் எனக்கு தெரியுது. எப்படி இவ்வளோ பெரிய கனத்தை, இப்படி பாரத்தை, அனுபவத்தை எடுத்துக்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் சீசனில் உங்களால்? It all just happened, sir. Nothing was planned. எதுவுமே இதுதான் நாங்கள் சந்திக்க போகிறோம், இந்த மூமெண்ட் தான் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பிளானிங்கே எதுவுமே இருக்காது. வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்கு இந்த நிகழ்ச்சி. வேற ஒரு வழி போட்டு கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் எனக்கு இந்த நிகழ்ச்சி. ஐ திங்க் தி ஓப்பன் தேர் ஹார்ட். அப்படியே மனசார பேச ஆரம்பித்தாங்க. வீட்டில் ஒருத்தர் கூட பேசுகிற மாதிரி இருந்தது. நானே அப்பா அம்மா கூடயே நிறைய விஷயங்கள் ஓப்பனாக ரொம்ப நேரம் பெரிய கான்வர்சேஷன்லாம் இருந்தது கிடையாது. சின்ன சின்ன கான்வர்சேஷன்லேயே முடிஞ்சு போயிடும். இவ்வளோ லென்த்தி கான்வர்சேஷன்லாம் இருந்ததே இல்லை. பட் ஐ வாண்ட் டு பி வித் தெம். ஐ வாண்ட் டு பி டோட்டலி வித் தெம். அவங்கள தோளில் கையை போட்டுட்டு நான் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, எனக்கு என்ன அனுபவம் இருக்கோ, ஏன்னா மனசார நான் என்ன நம்புறனோ, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது அவங்க கூட இருந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஏதோ ஒரு பாசிட்டிவ் விஷயம் சொல்லணும்னு ஆசையாக இருந்தது. என்னை பிடிச்சி என்னை விரும்பி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே எவ்வளோ தைரியம் கொடுக்க முடியுமோ, இல்லாட்டி எவ்வளோ சின்ன சின்ன சந்தோஷம் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ ஆறுதல் கொடுக்க முடியுமோ, எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியுமோ, அதெல்லாமே என் அளவில் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளில் நான் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்டு எல்லாருமே நெருங்கி வந்த மாதிரி இருந்தது. தமிழ்நாடே ரொம்ப க்ளோஸாக கிட்ட வந்த மாதிரி இருந்தது. ஒரு விஷயத்தை எல்லாருமே கலந்து பேசலாமே, ஒரு விஷயத்துலேருந்து ஒருத்தவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. படித்தா புரியுது, யாராவது எங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னால் புரியுது. பட் இந்த நிகழ்ச்சியில் வாழ்க்கை அறையுது. அண்ட் எங்கேயும் ஒரு ஹம்பிள் ஆக்குது, வண்டர்ஃபுல் ஆக்குது. அண்ட் ஆல்ரெடி அ ஹம்பிள் அண்ட் அ வண்டர்ஃபுல் யங் மேன் யூ ஆர். அண்ட் இன்னைக்கு இப்படி ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பித்ததை நான் பார்க்குறேன். அண்டு நீங்கள் மட்டும் இல்லாமல் அது பல பேர் அதை தயார்படுத்திருக்கிறது பார்த்துட்ருக்கேன். மிகவும் அற்புதமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஃபார் திஸ் ஷோ. அண்ட் இந்த ஒரு மொமெண்ட்ஸை பார்த்ததை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு வண்டர்ஃபுல், சூப்பர். Let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வரலாம் 1 கோடி. 25 lakhs for a wonderful cause. Play well. You have the wishes of audience here, and இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே I'm sure would want you to get this 1 crore and many crores for this good cause.
14வது கேள்வி 50 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. சூர்யா உங்களுக்காக இதோ. இவர்களில் எந்த தமிழ் எழுத்தாளர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வகுப்பு தோழனாகவும் இருந்தார்? Which of these Tamil writers was also the classmate of APJ Abdul Kalam? And the options are A. Jayagandhan, B. R.K. Narayan, C. Sujata, D. Indira Parthasarathi. A. Jayagandhan, B. R.K. Narayan, C. Sujata, D. Indira Parthasarathi. Wonderful writers. இங்கே ராமேஸ்வரம் பேக்ரவுண்டு கொஞ்சம் தெரியும். பட் அவர் எங்கே படித்தார், என்ன மாதிரி அவரோட காலேஜஸ் அதெல்லாம் நான் எனக்கு ஃபாலோ பண்ணல. ஆர்கே நாராயண். என்ன டவுட் ஆர்கே நாராயண்? சும்மா கொஞ்சம் ஒரு ஃப்ளூக்கில் தான் யோசிச்சு பார்க்குறேன் சார். ஃப்ளூக் எடுக்க முடியாது, பட் ஐம் ஜஸ்ட் திங்கிங். சார் எங்கெங்கே போ சார்? ஐம் நாட் ஏபிள் டு எலிமினேட் எனிபடி. ஜீனியஸ் இப்போது நம்ப விரும்புறீங்களா? வேற வழி இல்லை சார். வேற நாலு வழி இல்லை. ஆப்ஷனில் எடுக்க முடியாது. நிச்சயமாக தப்பு பண்ண விரும்பல, கீழே சறுக்க விரும்பல. எதுலெல்லாம் டவுட் இருக்கு உங்களுக்கு? ஆர்கே நாராயணனா இருக்க முடியும் அப்படின்னு தோணுது. பட் இன்னொன்றும் ஒரு டவுட் இருக்கு. இன்னொரு சொன்னால் 50-50 வந்து ஏதாவது நடக்கும். நான் 50-50 அதை சொல்லலை. ஸோ முதல்ல ஜீனியஸ் கையில் விட்டு ஆமாம் 2 ஆன்சர் தவறான ஆன்சர்ஸை ஆப்ஷன்ஸை நீக்கிட சொல்லி எஸ் 2 இருக்கும், அதில் விளையாடலாம். சிம்பிளிஃபை பண்ணி ஐ வாண்ட் டு see. வெல் ஜீனியஸ் லைஃப் லைன் 50-50 யூஸ் பண்ண விரும்புகிறாரு. 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடும். ஒரு பேரை சொல்லி இதுக்கு தான் சொன்னேன். சொல்லி சீனியஸை நம்ப மாட்டேன்னு இதுக்கு தான் சொன்னேன். டவுட் எதுலையோ அது ரெண்டுமே வந்திருக்கு சார். ஓகே. சி சுஜாதா, பி ஆர்கே நாராயண். Yeah. Both wonderful, brilliant, great writers. APJ Abdul Kalam அவர்களும் a great man. யார் ஃப்ரெண்டா இருக்க முடியும்? எனக்கு சைல்ட்ஹுட்டில் வந்து ஃபேவரட்டான புக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மால்குடி டேஸ் சார். சுஜாதா சார் அவர்களோட புக் சார் நிறையா இப்போ சங்கர் சார் படங்கள்லாம் கூட வந்து ஏதாவது சயின்டிஃபிக்காக ஏதாவது வேணும்னு அப்படின்னு வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி லிங்க் பண்ணால் ஒரு வேறு இவரோட லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா தே குட் பி காமன் இன்ட்ரெஸ்ட்னால கனெக்ட் பண்ணுறீங்க. எனக்கு நாலேஜ் பேஸ் அவங்க எந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணாங்க, எப்படி நண்பர்களாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. இன்ஃபேக்ட் சுஜாதா சார் அவர்கள் வந்து அப்பாவோட நெருங்கிய நண்பரும் கூட. பட் இந்த கனெக்ஷன் எனக்கு சத்தியமாக தெரியல. So what do we do, Surya? 50 lakhs. No more lifelines. Strong intuition கொடுக்குது. Strong intuition says it's Sujata sir. You want to lock or to quit? I'll leave it to you. Take a call. I'll go for C sir. Lock பண்ணலாமா? Yes.
Sure. Yes. Genius, lock C. Sujata. Well, C. Sujata, அவரை நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சிங்க. அஃப்கோர்ஸ் அவங்க இருவரும் காமன் இன்ட்ரெஸ்டால் லாக் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் அப்துல் கலாம் சார் பற்றி சொல்லிடுறேன். அவர் வந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படித்தார், திருச்சி. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MITயில் படித்தார். ஆர்கே நாராயணன் எங்கே படித்தார் சார்? அது சொல்லுங்க. இங்கே இருக்கிற 2 பேரில் இருக்கிற ஒருத்தர் அப்துல் கலாம் ஓட சென்ட் ஜோசப்ஸ்லேயும் படித்தார், MITலையும் படித்தார். இதுக்கான பதில் ஒரு ஆடியோவாக இருக்கு. அப்துல் கலாம் சார் பேசியிருக்காரு. அந்த ஆடியோவை கேட்போம். ஓகே, ஆடியோ ப்ளீஸ். நானும் எஸ் ரங்கராஜன் அவர்களும் ஒரே வகுப்பில் பிஎஸ்சி பிசிக்ஸில் சென்ட் ஜோஸ் காலேஜ் திருச்சாப்பள்ளியில் பயின்றோம். நாங்கள் இருவரும் முதல் வரிசையில் உட்கார்ந்திருப்போம். சுஜாதா அவர்களின் விஞ்ஞான கட்டுரையில் 50 lakh rupees. Yes! 50 lakhs! Aha! Hey! 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 Two great people. Wow. Front benches. Wow. Wow. காலேஜில் MITயில் சூப்பர், வண்டர்ஃபுல். ஆமா, ஒரு கேள்வி ஒரு கோடிக்கு. ஓ, குவைட் அ கிரேட் ஜர்னி சூர்யா. வாய்ப்பு இருந்தா ட்ரை பண்றேன். கேள்வி மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். வெல், பெரிய பொறுப்பு இருக்கு கண்ணுக்கு முன்னாடி. ஐ வாண்ட் டு பி கேர்ஃபுல் சார். 15வது கேள்வி. Genius, இப்படியும் வேலை காட்டிட்டார். ஹூட்டர் எப்படி இருக்கீங்க? But 50 lakh rupees is mind blowing. Superb. $50 lakhs. Thank you. For Agaram Foundation. A bouquet with a lot of sweets. Thank you so much. எப்பவுமே மனதார ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, அடுத்த முயற்சிக்கு போகும்போது வந்து ஒரு உறுதிமொழி இருக்கு. ஐ திங்க் அந்த உறுதிமொழியோட இந்த தொகையை ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க இல்லையா? ஸ்டூடெண்ட் சொல்லாமா? கல்வியே எங்கள் ஆயுதம், கல்வியே எங்கள் கேடயம், கல்வியே எங்கள் சமூக பாதுகாப்பு, கல்வி வெளிச்சம் தேடி அடைந்தோம், நல்லோர்கள் கை கொடுத்தனர், வெளிச்சம் மட்டும் தராமல் கைகளில் விளக்கையே தந்துகிறது அகரம். கல்வி கற்று வேலை பெற்று குறைந்தபட்சம் ஒருவரையாவது நாங்கள் படிக்க வைப்போம். திசை தவறாமல் உதவி மறவாமல் நல்ல குடிமக்களாக இருப்போம். அகரத்தின் வீரியமிக்க விதைகளாக ஜெயித்து வருவோம். நாங்கள் கற்றதையும் பெற்றதையும் எல்லோருக்கும் பகிர்ந்து தருவோம் என்று உறுதியேற்கிறோம். Wonderful, wonderful, wonderful. உங்களை எல்லாரையும் கட்டி பிடிக்கணும்ன்றது ஒருத்தரை கட்டி பிடிச்சா உங்களால கட்டி பிடிச்ச மாதிரி. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சூர்யா. மிகவும் பெருமையா இருக்கு. எனக்கு என்னவோ இந்த அகரமங்கர இந்த ஃபவுண்டேஷன் வெறும் சமுதாயத்தை மாற்றத்துக்காக சேர்ந்திருக்கிற ஒரு குரூப்பாக தெரியல. எங்கேயோ வந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஹியூமன் பீயிங்ஸ் தொடர்ந்து உருவாகக்கூடிய, அதாவது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன்ஸ் உருவாகக்கூடிய ஒரு பெரிய ஒரு விதைன்னு தோணுது. வளரட்டும், மரமாகட்டும், காடாகட்டும். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஒன் அமங் யூ. நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டுங்கன்னு நினைக்கிறீங்க. அண்ட் ஐ ஹவ் சீன் அ most beautiful young man today. Have a great night. Good night. Love you all.
என்பது தேன்துளி தினப்பூக்கள் பூக்கும் பூச்செடி கல்விதானே நீர்த்துளி வாங்கூற்றி பாரு பாடசாலை போதுமே உன் வறுமை தூரம் போகுமே நாடே உன்னால் மாறுமே நீ பூமி ஆள வாழ வாழ வாழ